நண்பர்களே, நம்ம ஊருக்கு வந்த நேரம் பார்த்து நம்ம OnePlus ஃபோனில் டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால் எங்கள் ஊரில் கேட்டு பார்த்தேன், டிஸ்பிளே மாற்றுறதுக்கு 2500 3000 ஆகும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம மதுரைக்கு போனோம்னா அங்கே 1000 1500 கூட டிஸ்பிளே கிடைக்கும். டிஸ்பிளே மாற்றிட்டு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதுரை சண்டே மார்க்கெட் இருக்குது, அங்கேயும் பார்த்துட்டு ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு விலாக் மாதிரி எட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மதுரைக்கு கிளம்பியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் மதுரை சண்டே மார்க்கெட் எங்கே இருக்குது அண்ட் மதுரையில் சென்னை ரிச்சி சீட்டு மாதிரி இங்கே ஏதாச்சும் இடங்கள் இருக்கா, கம்மி ப்ரைஸில் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போவோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சைக்கிள் எடுத்துகிட்டு நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் பல வருஷமாக கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் நல்லா இருந்த நாய்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு கோழிகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலவே ஊரில் யாருமே இப்போ கோழிகளை வளர்க்குறது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த 2 கோழியை நாங்கள் கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 கோழியுமே பெண் கோழி தான். இப்போ முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. அந்த முட்டையை எங்கள் அம்மா 30-40 நாட்களுக்கு மேலே அடகாத்து வச்சாங்க. பட் எதுவுமே குஞ்சு பொரிக்கலை. ஏன்னா சேவலும் கோழியும் இணைஞ்சு முட்டை வருதில்ல, அதில் தான் கரு இருக்கும், அதுதான் குஞ்சு பொரிக்கும். இங்கே தான் சேவலே இல்லையே, வெறும் கோழி மட்டும் தான் முட்டையை போட்டுட்ருக்கு. அதனால் அப்படியே கிடந்து கூமுட்டையாக போயிடுது. புதுசாக சேவல் வாங்கலான்னு பார்த்தா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் பக்கத்து ஊரில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அவன் நிறைய கோழி வளர்க்கான். அவங்ககிட்ட சேவலும் கோழியும் இணைஞ்சு அது மூலமாக வந்த முட்டை இருக்கும்ல, அது நிறையா இருக்குது. ஸோ ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்து ஏற்கனவே இருந்தால் பழைய முட்டையை தூக்கி போட்டு இந்த 5 முட்டையை கோழி கூட சேர்த்து வச்சுட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா முட்டையை கொட்டி உடைக்காமல் நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட அருமை புரியுது. நாட்டு கோழியை வச்சு நிறைய பேர் பயங்கரமான பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வளர்க்குறது நல்லது. அதனால தான் அழிய போகிற நிலைமையில் இருந்து இந்த கோழிகளை திரும்ப நம்ம கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டைகளை வாங்கி கோழிகளை பெருக்க போகிறேன். ஸோ முட்டையை வச்சுருக்கிறேன். 28 நாளுக்கு அப்புறம் அது குஞ்சு பொரிச்சதா இல்லையா அப்படின்னு தெரியும். அப்போ நான் ஊரில் இருந்தேன்னா இது என்ன நிலமை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக சொல்கிறேன். நம்ம மதுரைக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி ஆகுது. வெயில் மண்டையை பொழக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து லெஃப்ட் சைடு ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மதுரை சண்டே மார்க்கெட் வந்துடும். பார்த்தீங்களா வெயிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது பல்லாவர சந்தையை விட பெருசுங்க. நல்லா வளைஞ்சு உள்ளே வெளியே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போனதுமே இந்த மாதிரி பழைய டேப் ரெக்கார்டு இருந்துச்சு. அப்புறம் ட்ரிம்மர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே பழைய காலத்துக்குள்ளது. இது பழைய ட்ரிம்மருக்கான கடை போல் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு பீஸு பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிலாம் தெரியாது, ஆனால் மைனூட்டான பிரச்சனைகள் தான் இருக்கும், வாங்கி நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சுட்டு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கார் ஆம்பிளிஃபையர் இருந்துச்சு டிஸ்பிளேயோட. இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஜஸ்ட்டு பேனல் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ரேட்டு வந்து 40-50 ரூபா சொன்னாங்க. அடுத்து ஒரு கடையில் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் எடுத்து எக்ஸ்பைரி ரேட்டு பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா 2024 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே கொண்டு வந்து பழைய எக்ஸ்பைரான பொருட்களை கம்மி ப்ரைஸுக்கு விற்றுட்ருக்காங்க. இது இங்கேன்னு மட்டும் கிடையாது, பல்லாவர சந்தையில் பார்த்தீங்கன்னா இதை விட மூட்டையாக எக்ஸ்பைரான பொருட்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களும் சரி ஒரு சில கடைக்காரங்களும் சரி இங்கேருந்து இந்த எக்ஸ்பைரான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு அதை புதுசு மாதிரி வெளியில் விற்று நல்லா லாபம் பார்க்குறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டேயில் இதனால் அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம மக்கள் தான். எவ்வளோ டைம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, அதை வீடியோ எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ட்ரை பண்ணாலும் சரி, இதுக்குள்ள வீடியோ எடுக்க ஓடுறா அப்படிங்கிறாங்க. அதனால் எதுவும் மாற போகிறது கிடையாது. இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சுக்கோங்க. இன்னொரு கடையில் இந்த சைக்கிளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரப்பரு அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் 5 ரூபாயம்மா. இப்போல்லாம் சைக்கிள் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கே பழங்காலத்து சைக்கிளுக்கு நிறைய பொருட்களை விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் சிடி, எல்லாமே புது சிடியை கவரோடு தான் இருக்குது. ஒரு சிடி 10 ரூபாயம்மா, சுறாப்பட சிடி. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்துட்டு தான் 2012 உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடந்தோம். அந்த சிடி நிறைய கிடந்துச்சு. ஸோ சீப்பான ப்ரைஸில் இருந்துச்சு. அங்கே சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நடராஜர் சிலை, அப்புறம் மன்னர் காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி சிலைகள் நிறைய இருந்துச்சு. ரேட் இன்னொரு கடையில் இந்த பெர்ஃப்யூம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் சொன்னாங்க. பாக்ஸோடு இருந்துச்சு. சரி என்ன மாடல்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே கையில் அடித்து பார்த்தோம். அது ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வருது, அந்தளவுக்கு வரல. இதுலேயும் எக்ஸ்பைர் ஆனதா இல்லை என்னென்னு தெரியல. பெர்ஃப்யூம் வச்சு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட்டு இது வெளியில் வாங்கினா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருது, அப்படியே போயிடுது. அப்புறம் இன்னொரு கடையில் ஹோம் தேட்ரு, பழைய டிவி செட்டாப் பாக்ஸில் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா ஒரு பெரிய ரேடியா. இதுக்குள்ளெல்லாம் ஜெர்மானியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து விற்றோம்னா ரேட்டு அதிகமாக போகும். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பா இந்த மாதிரி ரேடியா இருக்காப்பா தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க. என்னடா இதே கேட்குறாங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏதோ திரவியம் இருக்குங்க, ஜெர்மானியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின தெளிவான வீடியோவை நான் அப்புறம் போடுறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா கேமராமேன் ஒன்று இருந்துச்சு, 2 பேட்டரி கிட்ட போடுறது.
முன்னாடி லென்ஸ் இருக்குது, பின்னாடி பட்டன் இருக்குது, சைடில் வந்து ஒரு யூஎஸ்பி மாட்டுற மாதிரி இருக்குது. அதே கடையில் நிறைய மொபைல் கேஸ் எல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு கேஸு, அதாவது எந்த கேஸ் எடுத்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான் சொன்னாங்க. நம்ம ஃபோனுக்கு சேர்கிற மாதிரி ஏதாச்சும் கேஸ் கிடைக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில கேஸ் வந்து இந்த கவர் இல்லாமல் கொஞ்சம் அழுக்குப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த கவரோடு இருக்குது. ஐஃபோன் கேஸெல்லாம் பார்த்தேங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஐஃபோன் 11, 12 இருக்குல்ல, அந்த மாதிரி இது இருந்துச்சு. இங்கே பாருங்கள், OnePlus 11R கேஸு அந்த மாதிரி கிடந்தது. ஸோ இது இடத்துல 30 ரூபான்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு ஒரு 4-5 கேஸ் நமக்கு தேவையானது வாங்கிட்டு இருந்தோம். இன்னொரு கடையில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருந்துச்சு. இது வந்து ஏதோ பரிசு கொடுத்த சிங்கம் பொம்மை மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ளைட்டு, அப்புறம் ஹெலிகாப்டரு, இதெல்லாம் மெட்டலில் செஞ்ச மாதிரி பொம்மைகள் இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் விண்டேஜ் பொருட்கள் தாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப பழசு, ஆல்ரெடி ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இங்கிட்ட ஒரு சில இரும்புகள் இருந்துச்சு. அது என்ன இரும்புன்னு தெரியல, பார்க்கறதுக்கு பழங்காலத்து அரசர் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பொருட்கள் மாதிரி தெரிஞ்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜான பொருட்கள் இருக்கும்ல, அதெல்லாம் குமிச்சு போட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம வீட்டில் மீட்ரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது புதுசாக வச்சுருந்தாங்க கவரோட. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 500 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டில் பழங்காலத்து மீட்ரு தான் இருக்குது, இதை வாங்கிட்டு போயிட்டு மாட்டலாம்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களை விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே எந்த பொம்மை எடுத்தாலும் 50 ரூபான்னு சொன்னாங்க. ஹெலிகாப்டர் 2 பார்த்தோம். ஆனால் இது வந்து பறக்கக்கூடியது. நம்ம வயர்லெஸ் மெத்தடில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், அதை வச்சு பறக்கக்கூடியது. இது வந்து ஹெலிகாப்டர் இருக்கே தவிர பறக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலர் இல்லை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பறக்கிற பொம்மை ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கண்ட்ரோலர் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த ஹெலிகாப்டரை எப்படி பறக்க வைக்கிறது, நானும் அங்கே தேடி தேடி பார்த்தேன். பட் எதுலேயுமே அந்த கண்ட்ரோலர் கிடையாது. சும்மா வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுக்கலாம், ஏன்டே இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. கிடா வெட்டுற கத்தின்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு. போன டைம் இந்த சண்டே மார்க்கெட்டுக்கு வந்தோம், அப்போ இந்த கத்தி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 200 250 தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 400 அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்காரங்களும் ஸ்டேபிளாக இல்லை, வேறு கடைக்காரங்க மாறிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தங்க இருந்தாங்க, இப்போ ஒருத்தங்க இருக்காங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த காற்று வரும் பார்த்தீங்களா, அமுக்குனோடனே காற்று நல்லா அடிக்கும், அந்த மிஷினை வச்சுட்டு ஒரு பிசியை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இது மார்க்கெட்டில் வாங்கின பிசியை என்ன ஏதுன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே ரொம்பவே தூசியாக இருந்திருக்கும் போல். ஒரு மிஷினை வச்சு அடிக்க எவ்வளோ தூசி வெளியே வருது பாருங்கள். ஸோ கேமிங் பிசி மாதிரி இருந்துச்சு, அவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அதே கடையில் இப்படி ஒரு டிவைஸ் விற்றுட்டு இருந்தாங்க. இதை நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பேர் வந்து பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஃபோனை பின்னாடி வச்சுட்டா போதும், நம்ம ஃபோனில் தெரிகிற அந்த படமோ பாட்டோ அது நல்லா பெருசாக தெரியும், லேப்டாப்பில் பார்த்த மாதிரி இருக்கும். அது ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொஜெக்டர். ஆக்சுவலி அது வந்து ஒரு டிவி கடை. டிவி கடையில் வந்து ப்ரொஜெக்டர் விற்றுட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் கேட்டதுக்கு 2000 சொன்னாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஸ்க்ராப் கிடையாது, இது வந்து சோனி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட ஒரிஜினல் இது. ஸோ இந்த ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம், வாரண்டிலாம் இருக்குன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஒரு 4-5 தான் வச்சுருந்தாரு, எல்லாமே சேல் ஆயிடுச்சு. தீவிரமாக வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. நம்ம மதுரையில் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாமே இந்த ரோட்டோரத்தில் தார்பாய் விரிச்சு அங்கே வந்து பழைய எலக்ட்ரானிக் கேஜெட்டு இல்லை பழைய பொருட்களை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் மதுரையோட ஓஜி பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஒரு பெரிய குடோன் மாதிரி போகும். குடோனா இது வந்து நிறைய படங்கள் இதுக்குள்ளே வச்சு எடுத்திருக்காங்க. சுப்பிரமணியபுரம், மதுரையில் எடுத்த படங்கள் எல்லாமே இங்கே தான் வரும். இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பழைய பொருட்களை விற்கிறாங்க. இந்த எலி பிடிக்கிற பொருள், அப்புறம் வந்து உண்டியல், சுத்திகள், அப்புறம் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே எல்லாம் அந்த பழங்காலத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்க இடம்னு சொல்லி நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து ஒரு அருவா வாங்க வேண்டிய இருந்துச்சு. வீட்டில் மரத்தை வெட்டுறதுக்கு அருவா தேவை. ஸோ வெளியில் விற்றாங்க பார்த்தீங்களா தார்பாய் விரிச்சு, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அருவா வந்து 400 ரூபா சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து கேட்டு பார்த்ததில் 300 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பேசி பார்த்ததில் அவர் வந்து 200 ரூபாய்க்கு இந்த அருவாயை தந்துட்டார். உண்மையிலேயே வேறு லெவல் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த கடைகள் வந்து எப்போயுமே திறந்துருக்கும். வெளியில் தார்பாய் விரிச்சிருக்காங்களா, அது வந்து சண்டே மட்டும்தான். பட் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கட்டிங் ஸ்பானர் தேவைப்படுது, ஒயர் கட் பண்ணுறது, அதை கட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தேவைப்படுது, கம்மி ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சண்டே மார்க்கெட் பிளேஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் உள்ளே போகும். அதுக்குள்ளே வந்துடுங்க, இங்கே எல்லாமே கிடைக்கும்.
ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வேறு என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், கொத்தனார் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இருக்குது. தச்சர் யூஸ் பண்ணுற டூல்ஸு, கொத்தனார் யூஸ் பண்ணுற டூல்ஸு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூட்டு, இந்த நட்டை கழட்டுறதுக்கு ஸ்பேனர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது செட்டே 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அதை வச்சு எல்லாமே கழட்டிடலாம் போல். உண்மையிலே ஒர்த்தாக இருந்துச்சுங்க. போன டைம் வந்தப்போ இதுக்குள்ளே நான் வரல, தெரியல. ஸோ இந்த டைம் தான் வந்தேன். வினோதமான டிவைஸெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இப்படி இது உள்ள கவர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ், நிறைய கடைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டால் வீடியோ ரொம்ப இழுத்துறோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும். இந்த டயரு, அப்புறம் ஒவ்வொரு இந்த வண்டி கழட்டுறது, அது கழட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். தேவைப்பட்டால் இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இங்கே பர்ச்சேஸை முடிச்சுட்டு மொபைல் கடைக்கு போகிற வழியில் ஒரு டாட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை கட்டி வச்சுருக்காங்க. அவர் தான் அந்த டாட்ரியை தாங்குறார் போல. அப்புறம் ஒரு தேன் கடைக்காரரை பார்த்தோம். ஒரு வாளியில் இந்த மாதிரி தேன் கூட மட்டும் ஆட் பண்ணி வச்சுருந்தார். கேட்டதுக்கு இது மலை தேன்ப்பா, 1 லிட்டரு 80 ரூபா அப்படி சொன்னார். சார் 800 ரூபான்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்களா ஒரு கேன் வச்சுருக்காரா, இது வந்து 800 ரூபாயாம்மா. வாங்கி பார்த்தேன், கலரே ஒரு மாதிரி இருந்துச்சு. இது ஒரிஜினலாக என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா, தம்பி இது ஒரிஜினல் வேணால் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் டம்மி தேன் இந்த மாதிரி இந்த சுகரில் ஆட் பண்ணுவாங்களே அதுவாக இருந்துச்சுன்னா தண்ணியில் ஊற்றினா அப்படியே கரைஞ்சி போயிடும், மிதக்கும். ஆனால் இது நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கழட்டி ஊட்டி பார்த்தாரு. அது வந்து அப்படியே சராசரின்னு நூல் மாதிரி அப்படியே உள்ளே போச்சு. ஸோ இது ஒரிஜினல் தேன் தான் அவர் சொன்னார். இதை நம்ம வாங்கிட்டு போய் அவர் பெரிய சீரீஸே போட்டிருப்பார். இந்த தேனை எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்பார். ஸோ அந்த மெத்தடில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி லேப்டாப் ஒன்று மாட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மூட்டோட கரண்ட் வரும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே நொங்கு எடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ எதுவுமே காணும், எல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை சரி பண்ணி இதுக்கு எஸ்எஸ்டி போட்டு ரேம் எல்லாம் அப்கிரேட் பண்ணி இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணணும்னு தான் ஒரு ஐடியா. இதை முடிச்சுட்டு நம்ம மொபைல் டிஸ்பிளே மாற்றுற இடத்துக்கு போனோம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மதுரை ஜங்ஷன்லேருந்து இந்த சண்டே மார்க்கெட் வர வழியிலேயே ஒரு பெரிய ஒரு தெரு இருக்கும். அதில் சைடில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொபைல் கடையாக வச்சுருப்பாங்க. இங்கே போய்ட்டும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்கும். அங்கே எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 4-5 வேரியண்ட்டில் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நம்ம நாடு 2Tக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவில் 1000, 1800 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்சிடி டைப்பு. நமக்கு எல்இடி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1800 ஸ்டார்ட் ஆகுது. 1800 ஒன்று, 2500 ஒன்று, 3500 ஒன்று. அப்புறம் நம்ம சொன்ன ஓஜி அது பார்த்திங்கன்னா 5000 கிடைக்கிது அந்த ஓஜி டிஸ்பிளே. அதுக்கு 6 மாதம் வாரண்ட்டி. பட் அது வந்து OnePlus ஷோரூமில் கிடைக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியலை. அதனால் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வேறு ஃபோன் வாங்கணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை மட்டும் எனக்கு எடுக்கணும். நான் இந்த ஃபோன் மூலமாக நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே உள்ளே தான் இருக்குது. நம்ம சிஸ்டமில் போட்டாலும் நமக்கு அந்த அளவு அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணால் தான் உள்ளே வந்து நமக்கு டேட்டா காட்டுது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டிஸ்பிளே போடணும். ஸோ அதனால் 1000 ரூபாய்க்கு ஒன்று போட்டு வச்சுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போதைக்கு டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு சும்மா வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த 1000 ரூபாய்க்கு டிஸ்பிளே போட்டேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 1000 ரூபாய் இருந்தாலும் அதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 200, 300 கேட்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. மொத்தமே மாற்றி கொடுக்கறதுக்கு 1000 தான் கேட்டாங்க. அதனால் நம்ம ஃபோனுக்கு வந்து இப்போ புதுசாக டிஸ்பிளே போட்டாச்சு. பக்காவாக ஒர்க் ஆகுது. இதில் தெரியுதா டிஸ்பிளே குவாலிட்டியே ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். அதுதான் 1000 ரூபாய்க்கான ஒர்த்து. ஸோ நம்ம காசு அதிகமாக போட்டோம்னா நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு நமக்கு இது போதுமேன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நம்ம சண்டே மார்க்கெட்டில் எதுவுமே வாங்கலை, பெரிய கேட்ஜெட் எதுவும் வாங்கலை. ஏன்னா பொருட்கள் அந்தளவுக்கு இல்லை. நம்ம காசு கொண்டு வந்தது வந்து டிஸ்பிளே மாற்றுறதுக்கு மட்டும்தான். அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு விளாக் மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு நாளைக்கு வந்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களை பார்த்தோம், மேட்வைஸ் அவங்க சேனல். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம மதுரை போனால் அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி யதார்த்தமாக அவரை மீட் பண்ணோம். ஒரு நல்ல கான்வர்சேஷன், ரொம்ப நேரம் பேசிட்டு நிறைய விஷயங்களே நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நல்ல மீட்டிங்காக இருந்துச்சு.